Hello everyone, welcome to Endless Knowledge. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கூகுள் ஷீட்ஸில் டேட்டா வேலிடேஷன் யூஸ் பண்ணி நமக்கு தேவையான ரூல்ஸை எப்படி க்ரியேட் பண்ணலாம், ஆட் பண்ணலாம்ங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் உள்ள கண்டென்ட் எல்லாமே புரியுதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் அதை விட ரொம்ப முக்கியம், இதை பற்றி தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க. அண்ட் நீங்கள் இன்னுமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸை மறக்காமல் எனேபிள் பண்ணிக்கோங்க. Alright, so first of all, data validation என்னங்கிறத சிம்பிளாக சொல்லிடுறேன். ஒரு செல்லில் என்ன விதமான டேட்டா என்டர் ஆகணும்னு அந்த செல்லையே கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ரூலை அப்ளை பண்ணுறதுக்கான ஒரு டூல் தான் டேட்டா வேலிடேஷன். ஃபார் எக்ஸாம்பிள், நேம் என்டர் பண்ணக்கூடிய இந்த செல்லில் வெறும் டெக்ஸ்ட் கேரக்டர்ஸ் மட்டும்தான் அலோவ் பண்ணணும், நம்பர்ஸ் வரக்கூடாது. ஸோ அப்போது எதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும், எதை அலோவ் பண்ணணும் அப்படிங்கிற ரூலை நம்ம டேட்டா வேலிடேஷன் யூஸ் பண்ணி தான் அப்ளை பண்ண போகிறோம். சரி, ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு டேட்டா காலம்ஸ்க்கும் செல்லுக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம டேட்டா வேலிடேஷன் அப்ளை பண்ண போகிறோம். நல்லா கவனிங்க, டேட்டா வேலிடேஷனை ஆக்சஸ் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். எந்த செல்லுக்கு இல்லை ரேஞ்ச் ஆஃப் செல்ஸுக்கு நமக்கு டேட்டா வேலிடேஷன் வேணுமோ அந்த ரேஞ்ச் ஆர் செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு டேட்டா மெனியூக்குள்ளே போனோம்னா அங்கே நமக்கு டேட்டா வேலிடேஷன் இருக்குது. இல்லை அந்த செல்லை நம்ம ரைட் கிளிக் பண்ணிவிட்டு கீழே வியூ மோர் செல் ஆக்ஷன்ஸில் போனாலும் நம்ம டேட்டா வேலிடேஷனை ஈஸியாக நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போது ரைட் சைடில் நமக்கு டேட்டா வேலிடேஷன் ரூல்ஸ் அப்படிங்கிற பேனல் வந்தாச்சு. நம்ம செலக்ட் பண்ண செல்லுக்கு ஆட் ரூல் கொடுத்து ஒரு நியூ ரூலை நம்ம ஆட் பண்ணலாம். நல்லா கவனிங்க, நாம் எந்த செல் ஆர் எந்த செல் ரேஞ்சை செலக்ட் பண்ணமோ அது அப்ளை டு ரேஞ்ச் அப்படிங்கிற ஏரியாவில் பர்ஃபெக்டாக பார்த்தீங்கன்னா மென்ஷன் ஆகிருக்கு. ஈவன் ஃபியூச்சரில் வேணும்னாலும் நம்ம இதை அப்டேட் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா க்ரைட்டீரியா, என்ன விதமான ரூலை நம்ம இங்கே அப்ளை பண்ண போகிறோம். ட்ராப்டவுன் லிஸ்ட்டாக, இல்லை டெக்ஸ்ட் பேஸ்டாக, இல்லை டேட் பேஸாக, இல்லை நமக்கு வந்து நம்பர் பேஸில் வேணுமா, செக் பாக்ஸாக, இல்லை கஸ்டம் ஃபார்மில் நம்ம கொடுக்க போகிறோமா, என்ன விதமான க்ரைட்டீரியா, என்ன விதமான ரூல் அப்ளை பண்ண போகிறோங்கிறத இந்த லிஸ்ட்டில் இருந்து தாராளமாக நம்ம கொடுத்துக்கலாம். நல்லா கவனிங்க, நமக்கு என்ன இருக்குது, ஸ்டூடெண்ட் ஐடி. ஸ்டூடெண்ட் ஐடியில் பார்த்தோம்னா நமக்கு நம்பர் வரணும். அதாவது குறிப்பிட்ட நம்பருக்குள்ளே இருக்கக்கூடிய, குறிப்பிட்ட ரேஞ்சுக்குள்ளே இருக்கக்கூடிய நம்பர்ஸ் மட்டும்தான் இங்கே என்ட்ரி ஆகிறதுக்கு நம்ம அலோவ் பண்ணுறோம். அதாவது 1700லேருந்து 1800 வரைக்கும் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய நம்பர்ஸ் வரைக்கும் இங்கே யார் வேணாலும், அதாவது ஒரு யூசர் என்ட்ரி பண்ணலாம். மற்றபடி அதுக்கு கீழேயோ இல்லை அதுக்கு மேலே இருக்கக்கூடிய நம்பர்ஸை என்ட்ரி பண்ணக்கூடாது, என்ட்ரி பண்ண அலோவ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ரூலை தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ நாம் அப்ளை பண்ண போகிறது நம்பர் பேஸ் பண்ணிங்கிறதுனால அப்படியே கேட்டகரியில் போய் பார்த்தோம்னா நம்பர் பேஸ் கேட்டகரியில் நிறைய ஆப்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா இருக்குது. நமக்கு தேவை பார்த்தோம்னா இஸ் பிட்வீன் என்ன பண்ணலாம் எடுத்துக்கலாம். ஸோ இதில் வேல்யூ ஆர் ஃபார்முலா இருக்குது, நம்ம வேல்யூ தான் கொடுக்க போகிறோம். ஸோ 1700லேருந்து அதே மாதிரி 1800, ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கக்கூடிய நம்பர் மட்டும்தான் ஒரு யூசர் என்டர் பண்ண முடியும். அப்போது அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா அட்வான்ஸ்ட் ஆப்ஷன்ஸ். ஸோ அட்வான்ஸ்ட் ஆப்ஷன்ஸில் ஹெல்ப் டெக்ஸ்ட், அதாவது டேட்டா வேலிடேஷன் அப்ளை பண்ணியிருக்கிற ஒரு செல்லில் தப்பான வேல்யூ, அதாவது ரெஸ்ட்ரிக்டட் வேல்யூவை அவங்க என்டர் பண்ணிட்டாங்கன்னா அப்போ என்ன விதமான ஹெல்ப் டெக்ஸ்ட் அவங்களுக்கு பாப்பப் ஆகணும், அதாவது என்ன விதமான அலர்ட் டெக்ஸ்ட் அங்கே வரணும் அப்படிங்கிறத நம்ம ஷோ ஹெல்ப் டெக்ஸ்ட்டில் என்ன பண்ணலாம் கொடுக்கலாம். நல்லா கவனிங்க, இங்கே ஆட்டோமேட்டிக்காகவே பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்ப் டெக்ஸ்ட் ஜெனரேட் ஆகிருக்கும். அதாவது என்டர் நம்பர் பிட்வீன் 1700 and 1800. இதை நம்ம கஸ்டமைஸ் பண்ணணும்னா தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், கஸ்டமைஸ் பண்ணலாம். பட் நமக்கு இப்போதைக்கு அவசியம் இல்லை. அதுக்கு அடுத்தது இஃப் த டேட்டா இஸ் இன்வேலிட், அதாவது ஒரு யூசர் என்டர் பண்ண போகிற டேட்டா இன்வேலிடாக இருந்துச்சுன்னா 1700 கீழேயோ இல்லை 1800க்கு மேலேயோ அவர் வந்து ஒரு இன்வேலிட் டேட்டாவை என்டர் பண்ணுறாருனா அப்போது வார்னிங் காமிக்கணுமா, அவங்கள ஜஸ்ட் வார்ன் பண்ணால் போதுமா, இல்லை அவங்க என்டர் பண்ண அந்த இன்புட்டை கம்ப்ளீட்டாக ரிஜெக்ட் பண்ணணுமா. ஸோ நமக்கு ரெண்டு ஆப்ஷன் பார்த்திங்கன்னா இருக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம வார்னிங் என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணலாம். ஸோ முதல்ல நம்ம எந்த ரேஞ்சுக்கு டேட்டா வேலிடேஷன் அப்ளை பண்ணுறோம், என்ன விதமான க்ரைட்டீரியா அண்ட் அட்வான்ஸ்ட் ஆப்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத கொடுத்து ஜஸ்ட் நம்ம டன் கொடுக்குறோம். இப்போது A2ங்கிற ஒரு செல்லுக்கு மட்டும் நாம் ஒரு ரூல் என்ன பண்ணுறோம், அப்ளை பண்ணியிருக்கிறோம். இப்போ ஸ்டூடெண்ட் ஐடி அப்படிங்கிற செல்லில் ஒரு யூசர் வந்து ஜஸ்ட் 1800 அப்படின்னு கொடுக்குறாருன்னு வச்சுப்போம். ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், 1802 அப்படின்னா அந்த என்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா
அக்செப்டட் கிடையாது. அங்கே ஒரு சின்ன வார்னிங் பார்த்தீங்கன்னா காமிக்கும். என்ன வார்னிங் காமிக்குது? இன்வேலிட். இன்புட் மஸ்ட் பி அ நம்பர் பிட்வீன் 1700 and 1800. ஒருவேளை 1702 அப்படின்னு நான் கொடுக்குறேன்னா அது வந்து அக்செப்டட். நல்லா கவனிங்க, நாம் கொடுத்த ரூலை இப்போ என்ன பண்ணுறோம்? கஸ்டமைஸ் பண்ணுறோம். அதில் அட்வான்ஸ்ட் ஆப்ஷனில் போய்ட்டு என்ன பண்ணுறோம்? இனிமேல் வார்னிங்லாம் காமிக்க வேண்டாம், அதுக்கு பதிலாக நமக்கு ரிஜெக்ட் பண்ணணும் அந்த இன்புட் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா, இப்போ அந்த யூசர் வந்து சேம் 1800க்கு மேலே ஏதோ ஒரு வேல்யூவை அங்கே என்டர் பண்ணுறாங்கன்னா அந்த இடத்துல அந்த என்ட்ரியை அக்செப்ட் பண்ணிவிட்டு அங்கே வார்னிங் காமிக்காது, அதுக்கு பதிலாக ரிஜெக்ஷன் நடக்க ஆரம்பிச்சிடும். என்னென்னா தேர் வாஸ் அ ப்ராப்ளம் அப்படின்னு கொடுத்து நாம் கொடுத்த அந்த ஹெல்ப் டெக்ஸ்ட்டை பார்த்தீங்கன்னா காமிச்சிடும். ஓகே கொடுக்கறதுக்கு முன்னாடியே நீங்கள் அந்த இடத்த கவனித்து பாருங்கள். என்டர் பண்ண அந்த இன்வேலிட் டேட்டா அங்கே இல்லை, அதுக்கு பதிலாக வேலிடான டேட்டா முன்னாடி நம்ம என்டர் பண்ணியிருந்தோம் பாருங்கள், அதுதான் இங்கே என்ன இருக்குது? திருப்பி வந்திருக்கு. ஓகே, ஸோ அப்போது ரிஜெக்ட்டுக்கும் வார்னிங்க்கும் என்ன வித்தியாசங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. பட் நல்லா கவனிங்க, ஸ்டூடெண்ட் ஐடியோட செல்லில் யூசர் என்ன விதமான நம்பர்ஸை வேணாலும் அங்கே என்டர் பண்ணலாம். பட் அந்த இடத்துல எந்த விதமான டெக்ஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா வரக்கூடாது. ஸோ அதனால் நாம் கொடுத்த அந்த பிட்வீன் ரேஞ்சை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு ஃபார்முலா மூலியமாக இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் நம்ம கொண்டு வரலாம். ரொம்ப சிம்பிள். சேம் அங்கே அப்ளை பண்ண அதே ரூலை கிளிக் பண்ணி மாடிஃபை பண்ணிக்கலாம். க்ரைட்டீரியாவில் இஸ் பிட்வீன் இருக்கு இல்லையா, ஜஸ்ட் அந்த ட்ராப்டவுன் ஓப்பன் பண்ணி கடைசியில் பார்த்தோம்னா கஸ்டம் ஃபார்முலா இஸ். ஸோ ஜஸ்ட் அதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நம்ம கொடுக்குற வேல்யூவுக்கு பதிலாக நாம் ஒரு ஃபார்முலா என்ன பண்ணலாம்? கொடுக்கலாம். ஸோ அந்த செல்லில் நம்பர் மட்டும்தான் அக்செப்ட் ஆகணுமே தவிர வேறு எதுவும் உள்ளே வரக்கூடாது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? ஈக்குவல் டு இஸ் நம்பர் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப பேசிக் தான். மறக்காமல் ரெஃபரன்ஸை உள்ளே என்ன பண்ணுங்கள்? இன்க்ளூட் பண்ணுங்கள். ஸோ நமக்கு வந்து செல் எங்கே இருக்குது? A2 இல்லையா? ஸோ அப்போ A2 அப்படிங்கிற ரெஃபரன்ஸை கொடுத்து ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த வாட்டி கொஞ்சம் ஹெல்ப் டெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா மாறி இருக்கும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம்? கொஞ்சம் இதை மாடிஃபை பண்ணிக்கலாம். அதாவது ப்ளீஸ் என்டர் இல்லை என்டர் ஒன்லி நம்பர்ஸ் அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்? கொடுத்துக்கலாம். அண்ட் ஆஸ் யூஷுவல் இன்வேலிட் டேட்டா வருதுன்னா ரிஜெக்ட் இன்புட் கொடுத்துட்டு ஜஸ்ட் நம்ம டன் கொடுத்துடலாம். ஸோ அப்போது எந்த விதத்துலேயும் அங்கே என்ன காம்பினேஷனில் நம்பர்ஸ் வந்தாலும் சரி அது என்ன ஆகும்? அக்செப்ட் ஆகும். பட் ஏதாவது ஒரு டெக்ஸ்ட் உள்ளே வந்துட்டாலும் அந்த இடத்துல நம்ம கொடுத்த ஃபார்முலா பார்த்திங்கன்னா செயல்பாட்டுக்கு வந்துடும். அந்த ரூல் பார்த்திங்கன்னா செயல்பாட்டில் இருக்கும். ஸோ அப்போது நம்பர்ஸ் மட்டும்தான் அக்செப்டட், மீதி எல்லாம் பார்த்திங்கன்னா ரிஜெக்ட் ஆகிரும். அண்ட் அதே மாதிரி நாம் இந்த ஒரு செல்லுக்கு மட்டும்தான் இந்த டேட்டா வேலிடேஷன் ரூல் என்ன பண்ணியிருக்கிறோம்? அப்ளை பண்ணியிருக்கிறோம். A2ங்கிறது மென்ஷன் ஆகிருக்கு. ஒருவேளை அடுத்தடுத்த செல்லில் இல்லை ரேஞ்ச் ஆஃப் செல்ஸுக்கு நமக்கு இந்த ரூல் வேணும்னா ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் அதை அப்படியே என்ன பண்ணலாம்? நீங்கள் ட்ராக் பண்ணாலே போதும். மீதி இதை கூட நம்ம என்ன பண்ணலாம்? ரிமூவ் பண்ணிடலாம். ஜஸ்ட் நம்ம ட்ராக் பண்ணாலே போதும். அப்போ நமக்கு அந்த ரேஞ்ச் பார்த்திங்கன்னா நமக்கு எக்ஸ்டெண்ட் ஆயிரும். ஸோ இப்போ இந்த எல்லா ரேஞ்ச்லேயும் பார்த்தோம்னா அந்த எல்லா செல்லுலேயும் நமக்கு சேம் ரூல் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட் அப்ளையாக இருக்குது. சரி, அடுத்தது பார்த்தோம்னா நேம். இங்கேயும் நம்ம ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிள். சேம் ஜஸ்ட் அந்த செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு இல்லை ரேஞ்ச் ஆஃப் செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு டேரெக்டாக நம்ம ஆட் ரூல்குள்ளே போய் பார்த்தோம்னா க்ரைட்டீரியாவில் ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்? டெக்ஸ்ட்டுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. டெக்ஸ்ட் கண்டெய்ன்ஸ், டெக்ஸ்ட் டஸ் நாட் கண்டெயின், இல்லை எக்ஸாக்ட் டெக்ஸ்ட்டு, இல்லை வேலிட் இமெயில், URL, இப்படி நிறைய ஆப்ஷன் பார்த்திங்கன்னா இருக்குது. நமக்கு உள்ள டெக்ஸ்ட் கேரக்டர்ஸ் மட்டும்தான் வரணுமே தவிர வேறு எதுவுமே வரக்கூடாது. ஸோ அப்போ என்ன பண்ணலாம்னா சேம் கஸ்டம் ஃபார்முலா எஸ்ஸில் போயிட்டு நாம் ரெண்டு விதமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்று ஈக்குவல் டு இஸ் டெக்ஸ்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் என்ன பண்ணலாம்? யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி தான் முன்னாடி மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம்? ரெஃபரன்ஸ் கொடுத்துக்கலாம், இல்லை அந்த என்டையர் B காலமை ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் கொடுத்தாலும் சரி. ஓகே, ஸோ இப்படி கொடுத்துட்டு ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம்? ரிஜெக்ட் இன்புட் அப்படின்னு கொடுத்துடலாம். ஸோ இப்போ போயிட்டு அந்த இடத்துல எந்த விதமான டெக்ஸ்ட்டு உள்ளே என்டர் ஆனாலும் சரி. ஃபார் எக்ஸாம்பிள் ஜார்ஜ் நான் என்ன பண்ணுறேன்? கொடுக்குறேன். ஓகே, ஸோ இந்த டெக்ஸ்டெல்லாம் அவைலபிள் அக்செப்டபுளாக இருக்கும். நம்பர் ஏதாவது என்டர் பண்ணோம்னா அந்த இடத்துல கண்டிப்பாக என்ன ஆகும்? ப்ராப்ளம் அப்படிங்கிற ரிஜெக்ஷன் பார்த்தீங்கன்னா நடக்க ஆரம்பிக்கும். இஸ் டெக்ஸ்ட் இல்லாமல் முன்னாடி நம்ம யூஸ் பண்ண இஸ் நம்பர் என்ன பண்ணலாம்? யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இஸ் நம்பர் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை நம்ம என்ன பண்ணலாம்? யூஸ் பண்ணிக்கலாம். என்ன இதை கம்ப்ளீட்டாக ரிவர்ஸ் பண்ணுற மாதிரி இஸ் நம்பருக்கு முன்னாடி நாட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை என்ன பண்ணலாம்? யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சேம் இப்படி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ அதே தான் நம்ம போயிட்டு நம்ம என்ன விதமான டெக்ஸ்ட்டை நம்ம உள்ளே என்டர் பண்ணாலும் சரி டெக்ஸ்ட் என்ன ஆகும்? அக்செப்ட் ஆகும். வேறு நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன ஆகாது? அக்செப்ட் ஆகாது. அடுத்தது டேட் ஆஃப் ஜாயினில் பார்த்தோம்னா 6 மாதத்துக்கு நடுவில் இருக்கக்கூடிய டேட்ஸை மட்டும்தான் அலோவ் பண்ணுறோம். ஸோ அப்போ சேம் ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்? ஆட் ரூல் கொடுத்துக்கலாம். இந்த வாட்டி க்ரைட்டீரியாவில் டேட்டோட செட்டுக்கு போனோம்னா டேட் இஸ் பிட்வீன் இருக்கு இல்லையா, நிறைய ஆப்ஷன் இருக்குது. டேட் இஸ் பிட்வீன்குள்ளே போயிடலாம். ஸோ அங்கே நமக்கு ஸ்டார்ட் அண்ட் எண்ட் டேட்டை இங்கே நம்ம என்ன பண்ணலாம்? கொடுத்துக்கலாம். ஸோ முதல்ல மந்த் ஓகே 01, டேட் வந்து 03/2024 கொடுத்தாச்சு.
அதாவது ஜனவரி மாதம் 3ஆம் தேதியிலிருந்து 6வது மாதம் கடைசி நாள் வரைக்கும். ஸோ அப்படி பார்த்தா 30ஆம் தேதி வரைக்கும். ஓகே, இந்த 2 டேட்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய எந்த டேட்டாக இருந்தாலும் ஒரு யூசர் என்ன பண்ணலாம், அந்த செல்லுக்குள்ளே என்டர் பண்ணிக்கலாம். மீதி எல்லாமே பார்த்திங்கன்னா ரிஜெக்டட் தான். ஸோ அப்போ ரிஜெக்ட் கொடுத்துட்டு ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், டன் கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு யூசர் வந்து ஜான் டு ஜூன் வரைக்கும் எந்த டேட் வேணாலும் அவங்க என்டர் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 5வது மாதம் 10ஆம் தேதி 2024 இந்த டேட் என்ன ஆகும், அக்செப்ட் ஆகும். ஒருவேளை 8வது மாதம் 5ஆம் தேதி 2024 அப்படின்னு கொடுத்தாங்கன்னா அந்த டேட் அக்செப்ட் ஆகாது. ஸோ இப்படி நம்ம டேட்டை என்ன பண்ணலாம்னா ஈஸியாக மேனேஜ் பண்ணிக்க முடியும். கோர்சஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆஸ் அ ட்ராப் டவுன் லிஸ்ட்டாக பார்த்திங்கன்னா தேவை. ஸோ அப்போ அதை எப்படி கொண்டு வரலாம், ஏற்கனவே பார்த்திங்கன்னா கோர்சஸ் அப்படிங்கிற இந்த ஷீட்டில் ஒரு சில கோர்சஸ் பார்த்திங்கன்னா இருக்குது. இதை ஆஸ் அ ட்ராப் டவுன் லிஸ்ட்டாக நம்ம என்ன பண்ணலாம், கொண்டு வரலாம். ஏன்னா ஒவ்வொரு கோர்ஸாக பார்த்திங்கன்னா உள்ளே என்ட்ரி பண்ணுறோம்னா அங்கே ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வரலாம், இல்லை என்ட்ரி பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஸோ அப்போ அதுக்கு பதிலாக ட்ராப் டவுன் லிஸ்ட் இருந்துச்சுன்னா இந்த என்ட்ரி பார்த்திங்கன்னா வேகமாக நம்ம என்ன பண்ணலாம், அந்த வேலையை செஞ்சு முடிக்க முடியும். சேம் ஆட் ரோல் கொடுத்து நம்ம என்ன பண்ணலாம், ட்ராப் டவுன் பார்த்திங்கன்னா ஏற்கனவே செலெக்ஷனில் இருக்குது. பட் நம்ம ட்ராப் டவுன் ஃப்ரம் ரேஞ்ச் இங்கே போய் நம்மளே ஆப்ஷன் என்ன பண்ணலாம், ஆட் அனதர் ஐட்டம் கொடுத்து ஒவ்வொரு ஆப்ஷனை ஆட் பண்ணலாம். பட் நமக்கு ஏற்கனவே லிஸ்ட் இருக்கிறதுனால ட்ராப் டவுன் ஃப்ரம் அ ரேஞ்ச் கொடுத்து கரெக்டாக அந்த ரேஞ்சை நம்ம என்ன பண்ணலாம், செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அப்போ அது நமக்கு வேறு ஒரு ஷீட்டில் பார்த்திங்கன்னா இருக்குது இல்லையா. ரேஞ்சை செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நம்ம ஓகே கொடுத்துக்கலாம். ஸோ அப்போ நம்ம செலக்ட் பண்ணது எல்லாமே பார்த்திங்கன்னா பக்காவாக அங்கே வந்தாச்சா. இதுக்கப்புறம் இதுக்கு ஏதாவது நீங்கள் கலர்ஸ் ஏதாவது மாற்றணும்னு விரும்புனீங்கன்னா தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், மாற்றலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபில்மோராவுக்கு இந்த மாதிரி கலர் தேவை, டேலி ப்ரைமுக்கு வேறு கலர் வேணும். ஸோ இப்படி ஏதாவது நம்ம சேஞ்ச் பண்ணணும்னா தாராளமாக நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் இப்போ நம்ம போய் பார்த்தோம்னா அங்கேயே நமக்கு என்ன ஆகும், கோர்சஸ் அப்படிங்கிறதுல எல்லாமே வந்துடும், ஈஸியாக நம்ம என்டர் பண்ணிக்கலாம். பட் உங்களுக்கு அந்த ட்ராப் டவுன் லிஸ்ட்டு எப்படிப்பட்ட வியூவில் வேணும், அதை நீங்கள் அட்வான்ஸ் ஆப்ஷன்ஸில் போய் என்ன பண்ணலாம், மாற்றிக்கலாம். ஆஸ் யூஷுவல் ரிஜெக்ட் த இன்புட் இருக்குது. அது சிப் ஸ்டைலில் வேணுமா, ஆரோ ஸ்டைலில் வேணுமா, இல்லை பிளெயின் டெக்ஸ்ட்டாக வேணுமா. ஆரோ ஸ்டைலில் தேவை, டன் கொடுத்தாச்சு. ஸோ இப்போ போயிட்டு ஃபில்மோரா 13 இதெல்லாம் அக்செப்ட் ஆகும். இதே ஒரு யூசர் வந்து புதுசாக ஒரு கோர்ஸ் உள்ளே என்டர் பண்ணுறாரு, ஃபார் எக்ஸாம்பிள் சிசிஏன்னு ஒரு கோர்ஸ் என்டர் பண்ணுறாருன்னா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அலௌட் கிடையாது. ஸோ அந்த லிஸ்ட்டில் என்ன இருக்கோ அது பார்த்தீங்கன்னா அங்கே அக்செப்ட் ஆகும். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா அமௌண்ட்டு. ஸோ அமௌண்ட்டில் வந்து பார்த்தோம்னா ஒரு ரூல் என்ன பண்ணலாம், ஆட் பண்ணிக்கலாம். இஸ் நம்பர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணாலும் சரி. பட் நாம் இப்போதைக்கு என்ன பண்ணுறோம், நம்பரில் இஸ் பிட்வீன் அப்படின்னு கொடுத்துடலாம். ஸோ இஸ் பிட்வீனில் வந்து நம்ம என்ன கொடுக்கலாம்னா ஒரு பேஸ் ஃபீஸ் வந்து 3000, அதிலிருந்து அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தோம்னா ஒரு 15,000 இதுக்கிடையில் தான் அவங்க வந்து ஃபீஸ் என்ன பண்ணணும், என்ட்ரி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், கொடுத்துக்கலாம். ஸோ அப்போ வந்து ஒரு 5,000 என்ட்ரு பண்ணுறாங்களா, அது அக்செப்டட். 20,000 என்ட்ரு பண்ணுறாங்களா, அது அக்செப்டட் கிடையாது, அது என்ட்ரி ஆகாது. ஸோ எப்படி பார்த்தோம்னா ஆப்ஷன் இருக்குது. சரி, இப்போ இந்த ஃபீஸ் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்னா ஒரே செல்லில் என்ன 2 செல்லையும் ஒரு செல்லை என்ன பண்ணியிருக்கிறோம், மர்ஜ் பண்ணி வச்சுருக்கிறோம். என்ன விஷயம்னா இந்த செல்லில் ஒரு செக் பாக்ஸ் பார்த்திங்கன்னா தேவை. ஒன்ஸ் அதை செக் பண்ணிட்டோம்னா அங்கே ஃபீஸ் பே பண்ணிட்டாங்க இல்லை வந்து பே பண்ணலை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மென்ஷன் ஆகணும். ஸோ அப்போ என்ன பண்ணலாம், இதையும் நாம் டேட்டா வேலிடேஷன் மூலிமா கொண்டு வரலாம். ஸோ அப்போ எந்த செல்லில் நமக்கு ஒரு செக் பாக்ஸ் வேணுமோ அந்த செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு ஆட் ரூல்குள்ளே போயிடலாம். நம்ம கடைசியில் போய் பார்த்தோம்னா ஆஸ் யூஷுவல் அந்த ஃபார்முலாவுக்கு மேலே செக் பாக்ஸ் பார்த்திங்கன்னா இருக்குது. செக் பாக்ஸ் ரொம்ப சிம்பிள், யூஸ் கஸ்டம் செல் வேல்யூஸ் நம்ம கொடுத்தோம்னா செக் பண்ணால் என்ன வரணும், அன்செக் பண்ணால் என்ன வரணும். ஸோ நமக்கு செக் பண்ணால் ஃபீஸ் என்னது பெய்டு அப்படின்னு வரணும், இல்லைனா நாட் பெய்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரணும். ஓகே, ஸோ அந்த டெக்ஸ்ட்டை நம்ம என்ன பண்ணியாச்சு, கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் ஹெல்ப் டெக்ஸ்ட்டில் நமக்கு வேண்டாம், ரிஜெக்ஷன் நம்ம கொடுக்குறோம். ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், டேரெக்டாக டன் கொடுத்துடலாம். இப்போ என்ன விஷயம்னா நாம் இதை செக் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், ஃபார்முலா பார் நல்லா கவனித்து பாருங்கள், பெய்டு இல்லை வந்து நாட் பெய்டு அப்படிங்கிறது அங்கே காமிக்கும். ஆனால் நாம் இங்கே செக் பண்ணோம்னா இந்த செல்லில் அதோடைய வேல்யூ என்னன்றதை காமிக்கணும். ஸோ அப்போ என்ன பண்ணலாம், ஈக்குவல் டு இந்த செல்லில் என்ன இருக்கோ அந்த ரிசல்ட்டை காமிச்சா போதும் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோம், என்டர் கொடுத்துட்றோம், அவ்வளோதான். ஸோ அப்போ என்னது, செக் பண்ணால் பெய்டு இல்லைனா நாட் பெய்டு அப்படிங்கிறது அங்கே தெளிவாக என்ன பண்ணணும், காமிச்சிடும். ஸோ இப்படி ஒரு டேட்டாவை செல்லில் என்டர் பண்ணும் போது அதுக்கு ஒரு லிமிட் வைக்கணும், அதுக்கு ஒரு ரூல் செட் பண்ணணும்னா அதுக்கு டேட்டா வேலிடேஷன் உண்மையிலே பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் நிறைய அட்வான்ஸ்டு ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி நிறைய விஷயங்களை கண்ட்ரோல் பண்ண முடியும். பட் அதை ஃபியூச்சர் வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். ஒருவேளை உங்களுக்கு இந்த டேட்டா வேலிடேஷன் ரிமூவ் பண்ணணும்னா பெரிய விஷயம் இல்லை, ஜஸ்ட் அந்த ரேஞ்சை செலக்ட் பண்ணிவிட்டு டேரெக்டாக நீங்கள் போயிட்டு அந்த டேட்டா வேலிடேஷன் அங்கேருந்து ரிமூவ் ரூல் கொடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த ரூலை ரிமூவ் பண்ணிக்கலாம். இல்லை அட் அ டைமில் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணாலும் கீழே ஆஸ் யூஷுவல் ரிமூவ் ஆல் கொடுத்து நீங்கள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா எல்லா ரூல்ஸையும் அட் அ டைமில் நீங்கள் ரிமூவ் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அதை விட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.